ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நானே கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க ரிவ்யூ பண்ண வந்தேன். ஸோ மார்னிங்லேருந்து அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு. என்னடா அலாரம்லாம் வச்சு பார்த்தோம்னா அதுக்கெலாம் ஒர்த்தான சீன் தாங்க. எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் தான். நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எதிர்பார்த்தது கண்டிப்பாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு ப்ரோமோ பார்க்கும்போது. பட் எதிர்பார்த்ததுக்கும் மேலே சீனை வேறு லெவல் தாறுமாறாக பண்ணிட்டாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடுங்க, நிறைய விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டட். நம்ம காவேரி வெக்கப்பட்டது, அதுவும் காவேரி இன்னைக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்கல்ல. 2 பேருமே எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. எப்பயும் பார்க்குற அதே ஃபேஸ் அதே தான். பட் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் பிரைட்டாக ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. என் கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரிஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே ரொம்ப நீட்டாக இந்த சீனை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு தான் சொல்ல நம்ம பிரவீன் மன்னர் சார். ரொம்ப இந்த மாதிரி சீன்லாம் ஒரு சில பேரெலாம் பார்க்க முடியாது. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, முகம் சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம அவங்க 2 பேரையும். ஆனால் இது என்ன பர்சனலாக சொல்லணும்னா உட்காந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. இந்த சீன்லாம் உட்காந்து தனியாக தான் பார்க்க முடியும், தனியாக மட்டும் தான் ரசிக்க முடியும். உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்காக ப்ரொமோ நான் நேற்று கூட நினச்சேன் ப்ரொமோ பார்த்து மட்டும் அப்படியே போட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அப்படிலாம் போடவே இல்லைங்க. நம்மளை ஹாப்பியாக தான் வச்சுருக்காரு பிரவீன் மன்னர் சார். பட் இது எல்லாமே மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குது தான். சரி, இன்றைக்கி ஒரு நாளோட வெனிலாவோட என்ட்ரி இருக்குல்ல, இன்றைக்கி ஒரு நாளோட முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் வெனிலா வந்தால் என்ன, வரலனா என்ன, இதான் முடிஞ்சிருச்சு, இங்கேருந்து அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது பேக்ரவுண்டில் ஒவ்வொரு லைனும் இது கனவா நிஜமானலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கே அப்படி தாங்க இருந்துச்சு. இது கனவா இல்லை நிஜமா, காண்பது கனவா இல்லை நிஜமா அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி. ஏன்னா இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இல்லையா. அவங்க 2 பேரும் சேர்ந்து லவ்வை சொல்லணும்னு தான் எதிர்பார்த்தோம். பட் லவ்வுக்கும் மேலே அவங்கள லைஃபே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை விட வேறு என்னங்க வேணும் வீக்கா ஃபேன்ஸுக்கு? தாறு மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக வீக்கா ஃபேன்ஸ் எடிட்டில் வேறு லெவல் பண்ணிவிடுவாங்க. அது எடிட்டிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி. ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாம் பேச முடியாது. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரசிக்க முடியுங்க அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே. ஸ்டார்டிங்கில் எப்படி இதெல்லாம் சொல்லுவார் இல்லையா, எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம விஜய் போவார் பாருங்க. குறும்புக்காரர், அநியாயத்துக்கு சேட்டைக்காரராக இருக்கார் விஜய். இது கூட நல்லா தான் இருக்குல்ல ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம காவேரி அது அவங்களோட வழக்கத்துக்கு மாறாக வீட்டில் அவங்க அம்மா கிட்ட பேசினது, காவேரியோட வீட்டுக்காரன்னு சொல்லும்போது காவேரிக்கு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இதனால் அது ஒரு பாண்டிங்லேயே இருந்துச்சு இல்லையா. என்ன பாண்டிங்னா 1 இயர் கான்ட்ராக்ட் பாண்ட், அந்த பாண்டில் இருந்துச்சு. பட் நேற்றுக்கு தான் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ பிரகாசமாக வீட்டில் அதை பாட்டு சொல்லுவாங்களே, அவனோட ஊமிஞ்சு தான் பிரகாசமாக வெளிச்சம் இருக்காது. அது உண்மை தான். அது எல்லாருக்கும் ஒரு இருக்காது தானே, இவங்களுக்கு மட்டும் என்ன புதுசாக அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த நைட் சீனோட அப்படியே கட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் மார்னிங் நைட்டை விட செம சூப்பரான சீனு கொடுத்துட்டாங்க. விஜய் பாட்டு பண்ணது அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஏஞ்சி போவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது காவேரி ரொம்ப ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. விஜயுமே ரொம்ப அழகாக இருந்தார். பட் எஸ்பெஷலி காவேரி இன்னும் ரொம்ப அழகாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என் கண்ணுக்கு ரொம்ப பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நைட்டு பார்த்ததை விட பகல் இன்னும் ரொம்ப பிரைட்டாக தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது எனக்கு மட்டும் அப்படி வச்சா இல்லை என் கண்ணுக்கு எதுவும் கொள்ளாரான்னு தெரியல. மேபி அப்படியே ரசிக்கிறதுனால அப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல. அவ்வளோ அழகாக இருந்தாங்க, 2 பேருமே அழகாக இருந்தாங்க. பட் எஸ்பெஷலாக காவேரி இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சாங்க என் கண்ணுக்கு. இதில் வெயிட்டிங்லேயே வெளியாக்கிறது ப்ரொமோ பார்த்து 4 நாள் வெயிட் பண்ணது ஒர்த்துங்கிற மாதிரி தான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு பிரவீன் மன்னர் சார். என்ன இன்னைக்கு நைட்டு இங்கே தானே வருவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லும்போது அவங்க வருவாங்க, நீங்கள் இதே மாதிரி இருப்பீங்களான்னு தான் தெரியலையே 2 பேரும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம். பட் எப்படியுமே இல்லாமல் திருப்பி அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வரும். நம்ம இது உங்களுக்குள்ள இருக்க ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் எப்பயுமே இருக்கும் நான் நம்புகிறேன். பார்ப்போம். இதை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஃபுல்லாக டெப்த்தெல்லாம் பண்ண முடியாது. பட் நிறைய விஷயங்கள் பேசுவோம் அப்கமிங்கில். உங்களுக்கு என்ன தோணுது, எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.